ஒரு வீட்டுல போய் ஒரு விளக்க பாருங்க. அந்த விளக்குல மேல இருக்கக்கூடிய லேயர் எல்லோ கலர்ல பொன்னிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கூர்மையா உள்ள பாத்தீங்கன்னா திரிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நீல வர்ணம் இருக்கும். எங்கெல்லாம் ஜோதி இருக்கோ அங்கெல்லாம் ஈசானங்கிற காற்று இருக்கும். ஈசானங்கிற காற்று இருந்தா தான் அந்த இடத்துல ஜோதியே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு காற்று செயல்படக்கூடிய இடம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் நம்ம உடம்போட சிஇஓ. நம்ம உடம்புல எக்ஸிக்யூட் பண்ற வேலைகளை செய்யறவர் அவர் தான். இவர் தான் மாஸ்டர், இவர் தான் தலைமை, இவர் தான் தலை, இந்த உடம்பை இயக்கக்கூடியவர். ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், தனஞ்சயன் தானே இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தனஞ்சயன் எல்லாருக்குமான பணிகளை எல்லாம் ஒதுக்கி கொடுத்தவுடன் அவர் போய் சைலண்டா போய் மூலாதாரம் டு மணிபூர பகுதியில் ஓய்வெடுப்பார். சைலண்ட் மோட்லேயே தான் இருப்பார். அதற்கு பதிலாக அவருடைய இடத்திலிருந்து முழுமையாக வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கை முழுவதற்கு வழிகாட்டியாக இருந்து ஆசீர்வதிக்கிறது யாருன்னா ஈசானன் என்ற காற்று தான். பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய கர்ம கணக்குகளையும் சரி, மீண்டும் பிரபஞ்சத்துக்கு கர்ம கணக்குகளை அனுப்புவதிலும் சரி, ஈசானனுடைய பணிங்கிறது தனி. வாழ்ற வாழ்க்கை சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், தன் தேவைகள் நிறைவேறி உற்சாகமா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு உள்ளவங்களுக்கு ஈசானங்கிற காற்றினுடைய தேவை கண்டிப்பா இருக்கு. காசி, எந்த ஒரு மனிதனுக்கு முக்தி எளிமையாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் காசி பகுதிங்கிற அடையாளத்தால சொல்லப்பட்ட ஈசானனை வழிபடணும். எந்த ஒரு மனிதனுக்கு முக்தி எளிமையாக கிடைக்க வேண்டும், வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க திருவாரூர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த 3வது கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானனை நீங்க கண்டிப்பா தொட்டே ஆகணும். எந்த ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கை பேரும் புகழும் கொண்டதாக, தோஷங்கள் இல்லாததாக, நிறைவான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மனிதன் திருவாரூர், காசி, திருவண்ணாமலை, சிதம்பரம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இடத்திற்கு சொந்தமான ஒரு காற்றை பற்றி தெரிந்தே ஆக வேண்டும். பித்ரு தோஷம் இருக்குது, அந்த தோஷத்தை விலக்கி ஆகணும். பலரும் சொல்றது அனுபவிச்சுதான் ஆகணும், கர்ம கணக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா கர்ம கணக்கு ஒரு இடத்தில் தர்ப்பணம் செய்யும் பொழுது அது தகிக்கிறது, ஒன்றுமில்லாமல் ஆகிறது. அதைத்தான் சித்தர்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்தை எவன் ஒருவன் உணர பழகுகிறானோ, அந்த இடத்திற்கான அந்த தகுதியை உணர பழகுகிறானோ அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க.